இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் முடிச்சிட்டோம். நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, நான் என் வேலையை பாக்குறேன், எல்லா மக்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்காரங்க என்ன பண்றாங்க? போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எல்லா நாடும். S-500 கொடுன்னு புட்டின் அவர்கள் நேரில் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வானமே இல்லை அப்படின்ட்டு, வானம் கூட இல்லை, எது வேணா எடுத்துக்கோன்ட்டாங்க. நான் எத்தியோப்பியாவோடைய 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கேன், ஜோர்டானோட கையெழுத்து போட்டிருக்கோம், ஒமான் வந்து உயிரை விருது கொடுத்து அங்கேயும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிட்டு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாதம் ட்ரம்ப்போட கையை போய் முத்தம் கொடுத்துட்டு, பாஸ் நல்லா இருக்கேன் பாஸ், இந்த மாதம் வந்துட்டேன் பாஸ், அட்டண்டன்ஸ் போட்டேன் பாஸ், இந்த ஊரில் இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் நாட்டில் என்ன இருக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ பிச்சைக்காரன் தான் இருப்பான். இந்தியாவை 100 துண்டாக பிளேடு எடுத்து வெட்டினா எப்படி, அப்படி அந்த மாதிரி ரத்தம் போய் சாகணும் அப்படின்றதான் பாகிஸ்தானோட எண்ணம் இந்தியாவை பொறுத்தவரை. அப்படின்னா அந்த எண்ணம் தான் உனக்கு நடக்கும். எந்த இடத்துல கம்முன்னு இருக்கணும், எந்த இடத்துல ஆடணுன்றது ஸோ அது நம்மளுக்கும் தெரியும். இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசாமலே வழியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பாரத பிரதமருக்கும் அவருடைய டீமுக்கும் நல்லாவே தெரியும். இந்தியன் ஆர்மி ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நீ வந்தீங்கன்னா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும். ஆனால் நான் ஆரம்பிக்க மாட்டேன், ஆனால் நான் முடிச்சிடுவேன். இது ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம். பங்களாதேஷோட கதையே இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சவுதி அரேபியா ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்க்கும்போது 56,000 பெக்கர்ஸை வந்து திரும்ப அனுப்புற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க சார். அந்த அளவுக்கு ஒஸ்டான கண்டிஷன் என்ன பாகிஸ்தானே இது ஒரு 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 தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மாற்றினார். அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்றதை செக்ரட்டரி ஆஃப் வார்னு மாற்றினார். அதான் உண்மை. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஓரமாக வச்சுருங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பெக்கரி அப்படின்னு வேணால் வந்து இவங்க தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கிற அளவுக்கு தான் இவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க இல்லையா. இது காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். இந்த 56,000 பேரை அங்கேருந்து கொண்டு வந்து விட்டாங்கல்ல, இந்த 56,000 பேர் மற்ற நாட்டில் பிரித்து அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், பணம் வந்துட்டு தான் இருக்கும். சவுதி அரேபியா கிட்டேருந்து வராது. மற்றபடி மற்ற நாடுகளில் போய் பிச்சை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பாகிஸ்தான் அரசாங்கம் ஈடுபடும். அந்த நாடு ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அதை கையில் வைத்து கொண்டு தான் இருக்கிறது. நான் சொல்கிறது வெப்பன் இல்லை, அந்த தட்டு, அவ்வளோதான். ஓகே சார். இருந்தாலுமே ஏன் அந்த மக்கள்லாம் வந்து இன்னும் இது என்ன இருக்குது அந்த நாட்டில் மற்ற விஷயங்கள் மாதிரி இப்போ இங்கே எக்கனாமி ப்ராப்ளம், அங்கே எக்கனாமி ப்ராப்ளம்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் கொந்தளிச்சு சண்டை போடுறாங்க சார். இங்கே ஏன் மக்கள் எழுச்சி வர மாட்டேங்குது? ஒன்று மாத்திரம் சொல்லுங்கள். இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் முடிச்சிட்டோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், எல்லா மக்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஊருக்குள்ளே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஊர் முழுக்க போய் தமிழாட்சின்னு தெரியுறாங்க. நான் ஆரம்பித்தேன், என் ஊரில் வந்து 26 அப்பாவிகளை தனியாக எடுத்து மதத்தின் அடிப்படையால் பாயிண்ட் பிளாங்கில் சுட்டு கொண்டது தப்பு. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். அதற்கு நான் இப்போ கரெக்டான ஒரு அளவில் பதிலடி கொடுத்தாச்சு. கரெக்டாக தீவிரவாத முகாம்கள் மீது மாத்திரமே தாக்குதல் செய்தோம். அதற்கு அந்த நாட்டுடைய இராணுவம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியா மீது தாக்குதல் செஞ்சது. அதற்கு மீண்டும் நம்ம தாக்குதல் செய்து மொத்த ஏர்பேஸையும் தூக்கியாச்சு. இப்போ F-16 பள்ளி இழிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்பவுமே வந்து இன்னும் சொல்றாங்க முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் நிறுத்திட்டேன், பாஸ்டில் இருக்கேன். நான் போகிறேன் நிறுத்திருக்கேன்னா பாஸ்டில் இருக்கேன். நான் எப்போ வேணால் திருப்பி அடிப்பேன்னு சொல்லியாச்சு. நீ வாயை மூட்டி இருந்தேன்னா நான் கம்முன்னு இருப்பேன், இல்லை நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல. பாகிஸ்தானுக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ நாம் வந்து 3வது லார்ஜஸ்ட் எக்கானமியை நோக்கி நகழும். நம்மளோட ஆர்மி அடுத்த லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம S-500 புட்டின் அவர்கள் இங்கே வந்து நான் S-500 போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எல்லா நாடும். S-500 கொடுன்னு புட்டின் அவர்கள் நேரில் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வானமே இல்லை அப்படின்ட்டார். வானம் கூட இல்லை, எது வேணா எடுத்துக்கோன்ட்டாங்க. Su-57 எல்லா ஊர்லேயும் போய் கேட்டுட்டு இருக்காங்க என்ன கொடுன்னு. இந்தியாவுக்கு நான் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன், ட்ரைனிங்கோடைய ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நான் கொடுக்குறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இராணுவத்தில் பொருளாதாரத்தில் நம்ம நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒன்று டாலரோட கம்பேர் பண்ணாதீங்க. பொருளோடைய விலை உயர்வு, அமெரிக்காவை நாம் எந்த விதத்தில் சார்ந்திருக்கிறோம், இந்த விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பொருளாதார நிபுணர்லாம் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்தியா அமெரிக்கா டாலரை எதை வைத்து நம்பி இருக்கிறது அப்படின்றது தான். டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை அமெரிக்க டாலரை கொண்டு நம்ம நிர்ணயித்து இருந்தோம்னா நம்மளோட பொருள் எங்கேயோ போயிருக்கும். நீங்கள் சொல்கிற இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போயிருக்கும். நம்மளோட இன்ஃப்ளேஷன் கீழே கட்டுக்குள்ளே இருக்குது. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நம்ம நல்லா எழுந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வெறுமன ஒரு கரன்சி ஃபாரெக்ஸை வச்சு நம்ம அதுலேயும் அமெரிக்க டாலரை வச்சு நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா
நான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன், டாலரைசேஷன் நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எவ்வளோ போனாலுமே கடைசியில் நம்மளுடைய புது உலகம், அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஃபார்ம் ஆகும்போது, ஸோ அப்போ புது கரன்சி தான் வரும். ஸோ இட் நீட் நாட் பி அ ரிசர்வ் கரன்சி, இட் கேன் பி அ பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் எனி கண்ட்ரிஸ். அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே நம்ம போகணும். நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் எத்தியோப்பியாவோடைய 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம், ஜோர்டானோட கையெழுத்து போட்டிருக்கோம், ஒமான் வந்து உயரிய விருது கொடுத்து அங்கேயும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாதம் ட்ரம்ப்போட கையை போய் முத்தம் கொடுத்துட்டு, பாஸ் நல்லா இருக்கேன் பாஸ், இந்த மாதம் வந்துட்டேன் பாஸ், அட்டண்டன்ஸ் போட்டேன் பாஸ், இந்த ஊரில் இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் நாட்டில் என்ன இருக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ பிச்சைக்காரன் தான் இருப்பான், வேற எதுவும் இருக்காது. வேற உங்களுக்கு தண்ணி 80% தண்ணி கொடுத்துருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்து மூலமாக 80% தண்ணீர் அவங்களுக்கு போச்சு. விவசாயம் பார்த்துருந்தா நீ விவசாய நாடாவது இருந்திருப்ப. உன்னோட எண்ணமே சரி கிடையாது. உன்னோட எண்ணம் என்ன? இந்தியாவை 100 துண்டா வெட்டுவேன், ஒரு பிளேடு எடுத்து சர்ன்னு கீறினா ப்ளீட் டு டெத். அதுதான் பாகிஸ்தானோட எண்ணம். அதாவது கத்தி எடுத்து ஒரே போட்டு அப்படி கிடையாது, துடிக்க வைத்து சாவடிக்குவது அப்படிங்கிறது அவங்களோட. நான் சொல்றது வந்து கோரியா இருக்கும், நான் சொல்றது ரொம்ப ஒரு வன்மமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதுதான் அவங்களோட எண்ணம். இந்தியாவை 100 துண்டாக பிளேடு எடுத்து வெட்டினா எப்படி, அப்படி அந்த மாதிரி ரத்தம் போய் சாகணும் அப்படின்றதான் பாகிஸ்தானோட எண்ணம் இந்தியாவை பொறுத்தவரை. அப்படின்னா அந்த எண்ணம் தான் உனக்கு நடக்கும். அதான் நடந்துட்டு இருக்கு. பலோச்சிஸ்தானில் நடக்குது, நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸில் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் நடக்குது, கில்ஜித் ஏன் இடம், அதை நீ பிடிச்சி உட்காந்துருக்க, அது என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வந்துடும். சிந்திலையும் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு. பங்களாதேஷ் உங்ககிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லி தானே வந்தான். அவாமி லீக் ஜெயிச்சிச்சு. நீங்கள் திருப்பி 1971 போங்க. 1970 எலெக்ஷனில் அவாமி லீக் யாரு, இதே ஷேக் ஹசீனாவுடைய அப்பா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஆட்சியை ஜெயிச்சிட்டாரு. அதாவது அப்போ யூனிஃபைடு பாகிஸ்தான், நான் சொல்றது வெஸ்ட் ஈஸ்ட் 2 சேர்த்து ஒரே பாகிஸ்தான். அந்த அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க வேண்டியது. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது. சரி, இது ஏன் ஆகலை அப்படின்னா அவர் பெங்கால்காரர். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபிஸ், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஜாதியர்லாம் உட்காரணும் அப்படின்னு ஒரு முடிவு. அதனால தான் பங்களாதேஷ் உங்ககிட்ட இருந்து போச்சு. நீங்க 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சுன்னா கத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. திருப்பி அதே இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவாமி லீக் ஜெயிச்சிருக்கு, திருப்பி ஜெயிச்சது உங்களால் ஒத்துக்க முடியல. கரெக்டா? 2024 யார் ஆட்சியில் இருந்தா? இவங்க தான் இருந்தாங்க, ஷேக் ஹசீனா இருந்தாங்க. ஷேக் ஹசீனா மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்க. அவங்க ஆட்சியை திரும்பி பிடிக்கிட்டு நீ திருப்பி வேற ஒரு பப்பட்டை உட்கார வச்சிருக்க. ஸோ திருப்பி கனெக்ட் ஆகுதா? ஸோ அப்போ உன்னுடைய எண்ணம், பாகிஸ்தானுடைய எண்ணம், எல்லா எண்ணமும் ஒன்று தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, இந்தியா ஒரு குழந்தைகிட்ட பொம்மை கொடுத்தா குழந்தை பொம்மையை வச்சு நல்லா வளரலாம், தூக்கி போட்டு உடச்சி பீஸ் ஆக்கலாம். பாகிஸ்தான் வந்து எந்த மாதிரி குழந்தைன்னா, ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னா பீஸாக ஆக்கிற பொம்மை தான். ஆனால் அந்த பீஸாக ஆகிற பொம்மைக்குள்ளேயே பிளேடு இருந்ததுன்னா அது கையில் வெட்டிக்கிச்சுல, அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் போச்சு. இப்போ திரும்பி எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பிச்சைக்கார நாடாக இருக்கும் போது கூட மற்ற நாட்டில் போய் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆள் அடிச்சு பிச்சை எடுத்துட்டு அதையும் தாங்காமல் வளர்ச்சியை நோக்கி ஒரு அக்ஷரம் கூட இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் பாகிஸ்தான் இப்படி நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணத்துக்காக பாகிஸ்தான் 5 துண்டாக போகும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே, அதாவது வேர்ல்டு வைடாக இதான் நான் மாத்திரம் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறது தான். பாகிஸ்தான் கடைசியில் எங்கே இருக்கும் அப்படின்னா, பஞ்சாபில் ஒரு சின்ன இடமும், ராவல்பிண்டி, அப்புறமா வந்து லாகூர், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன ஒரு பிளேஸாக தான் இருக்குமே தவிர, பலூச்சிஸ்தான் தனியாக போகிறதுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற கவுண்டிங் த டேஸ் தான். சிந்து அகெயின் ஃபஸ்ட்டு பலூச்சிஸ்தான் போச்சுன்னா அடுத்த சிந்து போயிடும். கில்ஜித் எந்து நம்மளுடைய மாநிலம் தான் அது. ஸோ நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அவங்க டுரான் லைனே ஆப்கானிஸ்தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அவுட். ஸோ பாகிஸ்தான்ன்றது நம்ம பார்க்கணுன்னா சின்ன ஒரு 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 4-5 சிட்டி சேர்த்து ஒரு நாடுன்னு சொல்லிக்கோங்க. லேண்ட் லாக்டாக தான் இருக்கும். நீங்கள் 70 வருஷம் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கோங்க. அதாவது 1947 நம்ம சுதந்திரம். இப்போ 80 வருஷம் கிட்ட போயிட்டு இருக்கு. 75லேருந்து 80 வருஷம். ஒரு குரூஷியலான ஒரு எம்பையரோட லைஃப் வந்து 250 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 100 வருஷம் 120 வருஷம்னா 100 வருஷம் ஒரு மனுஷனுக்குன்னா, ஒரு ஒரு நாட்டோடைய அகவை அது எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலான்னு 250. அமெரிக்கா இப்போ 250 இருக்குது. சரியா, 250 முடிஞ்சு 250 இருக்குது. ஸோ தே வில் ஹாவ் அ சேஞ்ச். இது அப்படி தான் இருக்கும். ஓகேவா, நான் இருக்கணும்னு சொல்லலை, இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்தியா வந்து இளமையில் கரெக்டாக 25 வயசில் இருக்குது, 25%. ஓகேவா, ஸோ 25 யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி எடுங்களேன், அமெரிக்கா 75 வருடங்கள் இருக்கும் போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனோட தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நான் வந்து டைரெக்டாக போய் நல்ல வாழ்ந்து ஒரு
80 வயசுல ஃபுல் பணத்தோட ஒரு ஆள் ஒருத்தர் வந்து பெரும் பணக்காரராக இருக்கார், அவரோட போய் 20 வயசு பையனோ 25 வயசு பையனையோ கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ முடிவில் இருக்கக்கூடிய அது வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் கம் டவுன். ஆக்சுவலாக அந்த பிளாட்டோ ரீச் ஆகிட்டாங்க, அந்த ஹை போயிடுச்சு, இப்போ கீழே இறங்கும். ஸோ இப்போ நம்ம தான் இப்போ க்ரோயிங் கர்வில் இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் வரும். எந்த இடத்துல அகெயின் நான் வந்து லோக்கல் பேசல, பட் ஸ்டில் எந்த இடத்துல கம்முன்னு இருக்கணும், எந்த இடத்துல ஆடணுன்றது ஸோ அது நம்மளுக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், நான் சொல்கிறது எந்த கட்சியும் இல்லாமல் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசாமலே வழியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பாரத பிரதமருக்கும் அவருடைய டீமுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் நான் என்னுடைய இது சொல்லணும்னா, என்னுடைய கருத்தை நான் சொல்லணும்னா, இப்போதைக்கு கவர்மெண்ட் தான் இருந்தாகணும். இதில் நம்ம கொக்கியை பிடிச்சா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் கையில் வர்றாங்களா, ஆப்கானிஸ்தானை கையில் எடுங்க. சைனாவோட உறவுகள் மேம்படுதா, சைனாவோட உறவுகள் மேம்படுறது எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் முன்னாள் தமிழக முதல்வர் சொல்கிற மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பனோ எதிரியோ கிடையாது. நம்ம புவிசார் அரசியலிலும் நிரந்தர நண்பனோ எதிரியோ கிடையாது. சில கண்ட்ரிஸ் மாத்திரம், இப்போ இந்தியாவுக்கு ரஷ்யா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நாடுகளை தவிர மற்ற பெரும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாறினே தான் இருக்கும் ஈக்குவேஷன். சைனாவோட அப்போ நான் திருப்பி போய் சண்டை போடணுமானே, நல்லா போயிட்டு இருக்கும் போது எதுக்கு நான் சண்டை போடணும்? சண்டை போடணும்னு நினச்சா சண்டை போடுவோம். 1961 ஏன் தோற்று போனோம்னு நான் இப்போ சொன்னேன். 1965 ஏன் தோற்று போனோம்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்பேராக இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சசீல் நம்ம கையெழுத்து போட்டிருந்தோம். நம்ம எதிர்பார்க்கல இவங்க வருவாங்கன்னு. ஆனால் இந்த டைமில் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கா காக்கா படத்தில் சூர்யா சார் வந்து ஒரு கேட்டை தரப்பார், நான் வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஜீவன் சார் வருவார், அந்த கதவை தந்து ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்தியன் ஆர்மி ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நீ வந்தீங்கன்னா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும். ஆனால் நான் ஆரம்பிக்க மாட்டேன், ஆனால் நான் முடிச்சிடுவேன். இது ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம். பங்களாதேஷோட கதையே நான் என்ன சொல்கிறேன், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது இவங்க முடிச்சு தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்லா அக்ரிமெண்ட் வாஸ்த. ஸோ அது மாத்திரம் தான், அதுக்குள்ளே நான் போகல. ஸோ அந்த சமயத்திலேயே 2-3 மாகாணங்களே நம்மளுடைய முழு எடுத்துருந்தோம்னா இப்போ திருப்பி நான் அந்த 3 மாகாணத்தை எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் இந்த சமயத்தில் நான் திரும்ப சொல்கிறது, பங்களாதேஷ் திருப்பி ஃப்ரீ கோட் பண்ணி வெளியில் வந்தாங்கன்னா 3 மாகாணங்களை பங்களாதேஷ் இழக்கிறது. 3 மாகாணம் கண்டிப்பாக 3 ஸ்டேட்டு பங்களாதேஷில் இருக்குது, இந்தியாவோட இணையும். அது வந்து என்ன ஆட்சி கம் வாட் மே இட் வில் ஹேப்பன். ஸோ லெட் அஸ் சி. அதே மாதிரி அந்த பக்கம் இது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். மெயின் பிக்சர் வந்து எப்பவுமே வெஸ்டர்ன் காரிடார் தான். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது தான் மெயின். ஸோ இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மெயின் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பலோச் பிரதர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க. சிந்து பிரதர்ஸும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து மற்றவங்களாம் பிரதர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்திய அரசாங்கம் இன்னும் பலோச்சிஸ்தானை அதாவது அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் சில விஷயங்கள் மாத்திரம்தான். மற்றபடி பலோச்சிஸ்தான் இந்தியாவோடு 1947-48 இணைந்திருக்க வேண்டிய ஒரு மாநிலம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு வந்து தனி மாநிலமாக ஒரு இல்லாமல் தனி நாடாக இருந்தால் கூட ஓகே, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். நான் உங்களை பார்ட்டாக எடுத்துக்கிறேன்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எனக்கு வேண்டாம். ஸோ விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவோட ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கும். அதாவது சோவியத் யூனியனை விரும்பாதவர்கள், சோவியத்தோடைய பெருமையை தெரியாதவர்களுக்கு மனதே இல்லை அப்படின்னு, இதயம் இல்லை அப்படின்னு. அந்த சோவியத் யூனியன் திரும்பி வரணும்னு நினைக்கிறவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு, பிரெயின் இல்லை அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றும் சேர்க்கலைனாலும் நல்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் அந்த மாதிரி ஒப்பந்தமே இருக்குது. அதாவது முஜிபுர் ரஹ்மானும் இந்திரா காந்தி அவர்களும் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இந்த நாடு மீது எந்த காரணத்துக்கு ஒன்றும் போர் தொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு. அதையும் மீறி இவங்க பண்ணுவாங்கன்னா அதற்கான பதிலடி கொடுப்பதுக்கு இந்தியன் ஆர்மி தயாராக. ஓகே சார், பட் இருந்தாலுமே பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே வன்மம் அவ்வளோ இருக்கும்போது பங்களாதேஷும் ஏன் சார் இந்த அளவுக்கு வன்மம்? ஒரு பங்களாதேஷ்ல சார் ஒரு ஹிந்து வந்து நிர்வாணப்படுத்தி அவனை அடிச்சு கொண்டு அவனை அது அமைதி மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு என்ன சார் அவங்களுக்கு தூண்டுது? அப்படி 1905 முதல்ல பிரிந்து போனது பங்களாதேஷ். இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் முதல்ல நடந்தது. ஆமாம் சார். அதுக்கப்புறமா தான் 1923 அப்புறமா தான் உங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக் எல்லாமே வந்து ஆரம்பிக்கிறாங்க, பாகிஸ்தான் தனி நாடாக வேணும். 1930 தான் அது சூடு பிடிக்குது. பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பஃபர் ஜோன் நம்மளுக்கு வேணும், சோவியத் யூனியனும் இந்தியாவும் சேரக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட நாடு தான் வெஸ்ட் பாகிஸ்தான். ஓகேவா? ஸோ அப்போ நாம் பேச வேண்டிய எதுன்னா பெங்கால் அப்படி தான் இருக்கும்.
இந்தியாவிற்கு அங்கே இருந்து வரப்போகுது 1971 வாரில் அங்கிருந்து வரும்பொழுது இங்கேருந்து திரும்பி போனவன் செக் பண்ணி வெளில விட்டான். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போ சொல்ல முடியாது. செக் பண்ணி தான் அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் போனாங்க பார்ட்டிஷன் போது. 1971 எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு பாருங்கள். இது நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது அவங்களுடைய வாடிக்கையான செயல்னு நான் சொல்கிறேன். அவங்களுடைய நாட்டில் நான் சொல்கிறது பங்களாதேஷில் டாக்கா யூனிவர்சிட்டியில் லட்சக்கணக்கான பேர்கள் இந்துக்கள், நான் சொல்ல லட்சக்கணக்கான இந்துக்கள் பங்களாதேஷை விட்டு விலகினார்கள். நான் சொல்ல 1971 அப்புறமா 1971 அப்புறமா லட்சக்கணக்கான இந்துக்கள் ஐ திங்க் குரோர்ஸில் கூட இருக்கும்னு சொல்லலாம். இந்த டேட்டாவில் பார்த்தா தெரியும். ஸோ அவங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கல் நான் சொல்ல, இந்தியா சொல்ல, இல்லை அமெரிக்காவோ இல்லை மேற்கத்தியோ சைனாவோ ரஷ்யாவோ சொல்ல, பங்களாதேஷ்குள்ள நடத்தப்பட்ட ஆராய்ச்சியோட முடிவு இந்துக்கள் பங்களாதேஷை விட்டு விலகுகிறார்கள், வெளியில் போகிறாங்க அப்படின்னு அவங்களே ரிசர்ச் பேப்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாவோட இருக்குது. அப்படின்னா இது காலகாலமாக நடக்கிறது தான். ஸோ இது புதுசெல்லாம் கிடையாது. நீங்கள் 1946 நான் சொல்கிறேன், 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே ஹேராம் படம் இருக்குல்ல, இன்னொரு தடவை அந்த டைரக்ட் ஆக்ஷன் டே ஃபுல்லாக படிச்சுட்டு ஹேராம் படத்தை ஒரு தடவை போய் பாருங்கள். கமல் சார் க்ளீனாக எடுத்துருப்பார், ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது. ஸோ ஐம் நாட் இன்சைட்டிங் வயலன்ஸ். ஸோ நடந்ததை தான் சொல்கிறோம். அதை ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார் அவர் அந்த படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் கரெக்டாக தான் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணா படுத்துக்கோங்க, அந்த ஒரு படத்துக்காக தான் அவருக்கு டாக்டர் கொடுக்கலாம். அந்த பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் மூவி. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் பங்களாதேஷில் நடந்தது. ஸோ நான் சொல்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தானில் தட் இஸ் நாட் எ நியூ திங்குன்றேன். இது இனிமேலும் தொடரும்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க அவங்க. இது காலகாலமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம இன்சைட் அஜிடேட் ஆனோன்னா நம்மளுடைய மொத்தத்தையும் விடுறதுக்கான ஒரு கொக்கி. திருப்பி நான் சொல்கிறேன், அந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்தோன்னா இதுதான் முதல் தடவை நடக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்போம். இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இது நடக்குது. இதோட மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. நிறைய படத்துலேயே காமிச்சிருக்காங்க. பெங்கால் ஃபைல்ஸ்லாம் டேரெக்டாக சொல்லிட்டாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் புதுசாக. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மொத்தம் வச்சு நான் ஆத்திரப்பட்டு போருக்கு போகிறேன் அப்படின்னா இது நேரம் அல்ல. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈவன் 1971 வார் இருக்கு இல்லையா, 1970 பிப்ரவரி மாதமே, அதான் பிப்ரவரி மாதம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஆரம்பிக்குது. எலெக்ஷன் டைம் 1970 எலெக்ஷன் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அந்த சமயத்தில் 1970 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போவே பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சாம் மானெக்ஷாவை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு, வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட் டுக் 1 இயர். 1 இயர் மெட்டிகுலஸ் பிளானிங்கில் தான் நம்ம அதை ஜெயித்தோம். இப்போ போனால் கண்டிப்பாக தோற்று போயிடும். ஆனால் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நான் சொல்லும் போது போகணும் அப்படின்னு சாம் மானெக்ஷா அவர்கள் சொன்னார். அதற்கேற்ற போல நம்ம ஜெயித்தோம். அப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த வாட்டி வெயிட் பண்ணி தான் பிடிக்கணுமே தவிர, அவன் பார்டர் தாண்டி வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாம் பார்டருக்குள்ளே போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லா வருத்தமும் எனக்கும் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுடைய நாட்டை தான் பார்த்து ஆகணுமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வரலாறு, உலகத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வி ஹாவ் டு வெயிட். இதே அமெரிக்கா நிறைய இடத்துல பொறுமை காத்திருக்கிறது. 1865 அமெரிக்காவில் 50லேருந்து 65 என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அங்கேயும் நிறைய விஷயம் நடந்திருக்கு, புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் பிகம் வேர்ல்ட் பவர் யூ ஹேவ் டு வெயிட். ஸோ அதே தான் நான் சொல்கிறேன் திருப்பி, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது நடந்தது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு அதாவது மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் பங்களாதேஷில் ஒரே தடவை தான் நடந்திருக்கா, கண்டிப்பாக கிடையாது. இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அதோடைய இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, புதுசு எதுவும் கிடையாது. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் கொடுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். அதே மாத்திரம் சார்.